வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் சினந்த புத்திரன் டைரக்டர் நடிகர் மனோஜ் இயற்கை அடைந்து விட்டார். அவர்தம் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அப்பாக்களின் கண் முன்னே தாத்தாக்களின் கண் முன்னே பேரன்களும், அப்பாக்களின் கண் முன்னே மகன்களும் இயற்கை எய்துவது, மரணமடைவது இப்போது அதிகமாகிக் கொண்டு வருகிறது. காலச்சூழல் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே. வணக்கம். தம்பி மனோஜுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பாரதி ராஜா சார் குடும்பத்துக்கும் திரையுலகத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்க முடியாத துயரம், ஆழ்ந்த அனுதாபம். அகால மரணம் அப்படின்றது தான் ஏற்றுக்கவே முடியல. உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் அப்படின்னு சொன்னால் கூட மரணம்ன்றது ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் எல்லாருக்கும் நிகழ்வு தான். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமுத்திரம் படத்தில் அப்படி இவர்கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன், மனோஜ்கிட்ட மட்டும். இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்க நான் ஒரே ஷெட்யூலில் தான் முடிச்சிடுவேன். கவுண்டமணி சார் பிஸியாக இருக்கார், அந்த பக்கம் செந்தில், இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்ட போட்டு டேட்டே பல்காக வாங்கி வச்சுட்டு அதை ஷூட்டிங் டேஸ்லாம் மறக்கவே முடியாது. அப்போ தான் கர்நாடகாவில் ஒரு பிரச்சனையில் ஒரே அடிக்கடி நடந்தது. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தாட்ஸ் தான். அவர் நடித்தது, இது பண்ணது, ஃபைட் பண்ணது, அந்த எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது, இதே தாட்ஸ் தான். ரொம்ப நல்ல ஒரு இது. அந்த படத்தில் அவர் ஷீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட. அதாவது அந்த படத்துக்கான ஒரு 100 days ஃபங்க்ஷனில் கமல் சார் எல்லாருக்கும் ஷீல்டு வாங்கினார். சார் இதான் சார் என்னோடய முதல் ஷீல்டு அப்படின்னார். ரொம்ப அடிக்கடி எங்கே பார்த்தாலும் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். ஆனால் இது 48 வயசில் அப்படிங்கிறது மறக்க முடியாது. அவங்க அப்பா பார்க்குறதுக்கு தான் முடியல. ஆந்திரா சார் ஏற்கனவே அவர் ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்கார். இதில் ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அவரால் அழக்கூட முடியல. ஏதோ பேசுகிறாரு, சொல்கிறாரு. ஆண்டவர் தான் எல்லாரும் காப்பாற்றணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. மரணம் இயற்கை சம்மந்தப்பட்டது, எல்லாருக்குமே வரும். ஆனால் இந்த சின்ன வயசில் மரணம்ங்கிறது, இந்த கேள்வி, இந்த செய்தி அறிஞ்சதுலேருந்து என்னாலே தாங்க முடியல. இதை பாரதி ராஜா சார் எப்படி தாங்கிக்க முடியும்? என்னுடைய பயமே அதுவாக தான் இருந்தது. நான் இங்கே வரத்துக்கே தாங்கிட்டே இருக்கேன். என்னென்னா இங்கே இந்த விஷயத்தை எப்படி நம்ம சமாளிக்கிறது, எப்படி நம்ம அவருக்கு ஆறுதல் சொல்கிறது. ஒரு மகனுடைய இழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மனோஜுக்கு நிறைய கனவுகள் இருந்தது. இப்போதைக்கு நம்ம நினைக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. வணக்கம். மனோஜ் கே பாரதி ப்ரோ இன்னைக்கு நம்ம கூட இல்லை. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். பல வகைகளில் நாங்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம். அப்பப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம், நிறையா சிரிச்சுப்போம். இப்போ அவரோட அந்த வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாம் இப்போ எடுத்து கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் அவருடைய கஷ்டம், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாரதி ராஜா சாரை பார்க்கவே அவ்வளோ இதுவாக இருக்குன்னா, ரொம்ப அவர் அப்படியே தளர்ந்து போய் நிற்கக்கூட முடியல அவரால். அவரும் சரி, அம்மா சரி, அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலியே பார்க்க ரொம்ப நல்ல மனிதர். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரோடையும் ரொம்ப ஒரு பெரிய எடுத்து பையன் மாதிரி பழகாமல் ரொம்ப க்ளோஸாக பழகிற ஒரு மனிதர் நம்ம கூட இல்லைன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சும்மா அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். பாரதி ராஜா சாருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு. ரொம்ப சங்கடமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாரதி ராஜா சாரை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே அந்த அவர் மனோஜ் ப்ரோவோட அந்த அவரோட நடவடிக்கைகள், அவரோட அந்த நட்வொர்க் எல்லாருமே பழகிறது தான் அந்த காரணம். ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான். நியூஸாக இருந்தது நேற்று நான் பார்க்கும்போது. அதாவது பாரதிதாசருக்கு எப்படி ஆறுதல் சொல்லி எனக்கு தெரியல. இந்த இழப்பை தாங்கிறதுக்கு சக்தி வந்து கடவுள் அவர் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவருக்கும் அவர் குடும்பத்தார்கள் ஆங்க நான் சொல்கிறேன்னு தெரியல, வார்த்தையே வரலை. எங்கள் ஐயா பறையராஜா, அண்ணன் மனோஜ், மொத்த தமிழ் சினிமாவும் இந்த மாதிரி ஒரு எளிய கலைஞர்லாம் இன்றைக்கி வந்து வெளியில் தெரிகிறது. தமிழ் சினிமா வெளியில் கொண்டுட்டு வந்து படப்பிடிப்பு நடத்துறது அப்படின்னு இந்த சினிமாவை புது தளத்துக்கு காலடி எடுத்து வச்சவர் எங்கள் ஐயா பாரதிராஜா. அவருடைய மகன் எங்கள் அண்ணன் மனோஜ் அண்ணன். நாங்கள் எல்லாம் ஒரே உறவுகள், ஒரே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த இழப்பு எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இதுலேருந்து மீண்டு வர்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. என்ன ஆத்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். மனோஜ் அண்ணன் ரொம்ப எளிமையான மனிதர். நான் பழைய வண்ணாரப்பேட்டை பண்ணப்பவே கூப்பிட்டு நேரில் பாராட்டின மனுஷன். அவங்க இருந்த உயரம் அப்போ எங்கேயோ நம்ம ஒரு படம் நல்லா பண்ணியிருக்கோன்றப்ப அப்பயே கூப்பிட்டு நேரில் பாராட்டினார். நிறைய பேசியிருக்கேன் அவர் கூட. இவ்வளோ சீக்கிரம் இப்படி விட்டுட்டு போவார்னு நினைக்கல. ஒரு இயக்குனராக பெருசாக சாதிக்கணும், அவர் நிறைய கனவுகள் இருந்தது, அது நிறைவேறாமல் போனது வந்து எப்படி அதில் வந்து அவங்க ஃபேமிலி மீண்டு வர போகிறாங்க தெரில. எங்கள் இயக்குனர் சிகரம் பாரதிராஜா சார், அவருக்கு இதில் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. குடும்பத்துக்கு ஆண்டவன் மன அமைதியை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் இருந்து கடக்கும் பொழுது எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. பணம் புகழ் எவ்வளோ இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. அது நம்மளுடைய கடமை. இந்த இடத்துல இதை பேசணுமானா இந்த இடத்துல இதுதான் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு வயசாகி ஒரு 100 வயசை தாண்டி நம்ம இறந்து போகிறதுன்றது அது ஒரு சந்தோஷமாக மனநிறைவாக அனுப்பலாம். ஆனால் நம்ம பெத்த பிள்ளைங்க நமக்கு கொல்லி வைக்கிறத விட நம்ம பிள்ளைக்கு கொல்லி வைக்கிற அந்த கடுமையான வேதனையான விஷயம் வந்து அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஐயா பாரதிராஜா, எனக்கு நான் நிறையா இவரை பற்றி நான் சொன்னதில்லை. எனக்கு மாமா முறை வேணும். எங்கள் அம்மாவுடைய உறவுக்காரர்,
உசிலம்பட்டி. நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வீதி வீதியாக நாடகம் போட்டதில் தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தே எனக்கு பாரதிராஜா ஐயாவை நான் மாமாவாக இருந்தால் கூட ஐயான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு இயக்குனர் இமயமாக இருந்து தமிழ் சினிமாவில் உலகம் முழுக்க வேறு ஒரு பாதைக்கு கொண்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் ஐயா பாரதிராஜா. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானுக்கு இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு நேரம் வந்திருக்கக்கூடாது. எனக்கு இது இரங்கல் செய்தியா இல்லை என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிற நேரமாக எனக்கு தெரியல. ஆனால் அவருக்கு கடவுள் தான் அவருக்கான பலத்தை கொடுக்கணும். நாங்கள் எல்லாம் கூட இருக்கோம். இந்த குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே எங்கள் சினிமா துறையினர் எப்போவுமே நாங்கள் கூட இருக்கோம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதை கடந்து போயிடாதீங்க. எல்லோரும் சொல்கிறது தான், நம்ம உடம்பை நாம் தான் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம்தான் பணம் சம்பாதிக்கிறது, தொழில், மற்ற எல்லா விஷயமும். உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த குடும்பத்துக்கு, ஐயா பாரதிராஜா குடும்பத்துக்கு நாங்கள் எப்போவுமே துணையாக இருப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தம்பி மனோஜ் ஒரு பேரன்பானவன், ஒரு பிரியமானவன். தான் ஒரு இந்தியாவிலேயே ஒரு பெரிய இயக்குனர், சிறந்த இயக்குனர். எங்கள் அப்பா இயக்குனர் இமயம் அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளேயோ அல்லது தலைக்குள்ளேயோ இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய பாரதிராஜா சாரை தேடி வர்ற எங்களை போன்ற இயக்குனர்களை அரவணைச்சு பேரன்போட ஒரு பெரும்பாசத்தோட பழகின ஒரு தம்பி. இன்றைக்கி 48 வயசில் நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சதுங்கிறது நினச்சி பார்க்க முடியாத பெருவழி, ஆற்ற முடியாத ஒரு ஆகப்பெரும் துயரம். அதாவது மகனுக்கு தந்தை கொல்லி வைக்கிறதுங்கிறதே தாங்க முடியாது. அதாவது தந்தைக்கு மகன் வைக்கிறது, ஆனால் மகனுக்கு தந்தை இறுதிச் சடங்கு செய்கிறதுங்கிறது அதை செய்கிறவங்க மட்டும் இல்லை, பார்க்குறவங்களாலையும் தாங்கிக்க முடியாது. இன்றைக்கி நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. ஒரே ஒரு விடயம் என்னென்னா, இது ஒரு வகையான பாடமாக, உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும், படைப்பாளியாக இருந்தாலும், இயக்குனராக இருந்தாலும் இதில் ஒரு பாடம் இருக்குது. என்னென்னா, ஒரு பிஸியாக இருக்கிற ஒரு டைரக்டரு தன் பிள்ளைகளை பார்த்துக்கணும். அந்த அன்பும் அரவணைப்பும் சில நேரத்தில் கிடைக்காம போகும்போது, கவனிப்பு தவறும்போது நிறைய சிக்கல்களை இந்த சமூகம் எதிர்கொள்ளுது, திரையுலகம் எதிர்கொள்ளுது. ஆனாலும் தன் பிள்ளையை ஒரு நடிகனாக, ஒரு இயக்குனராக மாற்றுவதற்காக எத்தனையோ பேர், மதுரையில் வளையல் வித்த பாண்டியனெல்லாம் ஒரு பெரும் நாயகனாக்கினார். ஆனால் தன் பிள்ளையை கொண்டு வர்றதுக்கு அவர் பட்ட பாடும், அவர் அதில் வெற்றி அடையில மனோஜுங்கிறதுக்காக அவர் அடைஞ்ச கவலையுங்கிறது நாங்கள்லாம் அருகில் இருந்தே பார்த்ததுங்கிறது அதுவும் ஒரு பெரும் வழி. அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு தன் உயிருக்கு உயிரான ஒற்றை ஆண் பிள்ளை இன்னைக்கு இல்லாத நிலையில் அவர் உடைஞ்சு அவருடைய அந்த மனசிதைவோடு அவரை பார்க்குற அந்த நிலைங்கிறது இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லை, எங்கள் மேலெல்லாம் ஒரு தகப்பனாக பாசம் காட்டினவர், பாசாங்க இல்லாத ஒரு பாசம் காட்டினவர் பாரதிராஜா அவர்கள். இன்னைக்கு அவர் உடைஞ்சு நிற்கிற நிலையில் அவரை பார்க்குற மனநிலைங்கிறது ஒரு முட்டை மேலே ஒரு மலையை உடைஞ்சு விழுந்து நொறுங்குனா எப்படி இருக்குமோ அந்த மனநிலை. ஆக என்னுடைய பேரன்பான தம்பி மனோஜுக்கும் எங்களுடைய இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதலும் என்னுடைய கண்ணீர் அஞ்சலியும். மனோஜ் கூட சுமார் 40 ஆண்டு கால வேதம் குறித்து திரைப்படத்தில் துவங்கி மனோஜோட நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நபர். வெறுமை சாதிக்கணும்னு ஆசைப்படாம இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை, ஆசான் பாரதிராஜா சாருடைய மகன் அப்படிங்கிற ஒரு தொகுதி மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்காம ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னை வளர்த்துக்கிட்டான். ஒரு நிறைய
பயிற்சி வகுப்புகளுக்கு போய் ஒரு நல்ல இயக்குனராக ஒரு நல்ல நடிகராக தன்னை செதுக்கிக்கிட்டே வர்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்து, ஆனால் ரொம்ப சுலபமாக சொல்லிடுவாங்க பெரிய இடத்து பசங்க வந்து செல்வாக்கால வந்துடுவாங்கன்னு. ஆனால் அது உண்மை இல்லை. அது எவ்வளோ பெரிய அழுத்தம் பாரம்ங்கிறதும் அந்த பாரம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வீழ்த்துங்கிறதும் மனோஜ் வந்து ஒரு நல்ல முன்னுதாரணம், கிட்ட முன்னுதாரணம்னு கூட சொல்லலாம். நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட மனோஜ் செய்ய முடியாம, முழுமை செய்ய முடியாம போனது பெரிய வருத்தம். சாருக்கு இந்த பேரிழப்பு எப்படி தாங்கக்கூடிய சக்தி வரும்னு தெரியல. அதை இறைவன் தான் கொடுக்கணும். ரொம்ப மனசு வலியா இருக்கு, வார்த்தைகள் வர மாட்டேங்குது. குடும்பத்துக்கு இறைவன் தான் தெம்ப கொடுக்கணும். சினிமாவுக்கெல்லாம் அப்பாவா இருந்தவர் இனியும் பாரதிராஜா சார் அவர்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படி நிலைமை வரக்கூடாது. அப்பாவுக்கு தான் புள்ள கொல்லி போடுவாங்க, ஆனால் பிள்ளைக்கு அப்பா கொல்லி போடுற கொடுமை உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது, எதிரி கூட வரக்கூடாது. உலகத்தை சிரிக்க வச்சது, சினிமாவை வெளியில் கொண்டு வந்து எல்லாரும் நடிகராங்க, எல்லாரும் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுத்தலான்னு பாரதிராஜா சார் எல்லாரையும் வாழ வச்சாரு, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாரு. சினிமா கலைத்தாய்க்கு ஒரு மிகப்பெரிய அப்பாவாக இருந்தார். ஆனால் அப்பாவுக்கு ஒரு சோறு என்னன்னா, எங்கள் கலைத்தாய், எங்கள் கலை குடும்பம், அதாவது எல்லாருக்கும் இன்னும் ஒன்றும் சொல்ல முடியல, யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் நடந்துடுங்க, நீங்கள் உலகத்தில் எதுவுமே நடந்ததில்ல, இருக்கும்போது பிள்ளைங்களோட, குழந்தைங்களோட, மனைவி கூட சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் நடந்துடும். நம்ம வச்சிருக்க சொத்து சுகம் எதுவுமே நடந்ததில்ல. ஆனால் பாரதிராஜா சாருக்கு ஈடு சொல்கிறதுக்கு யாருமே எதுவும் பண்ண முடியாது. அவர் இழப்பு இறைவன் தான் அவரை மனசை தேர்க்கணும். ஏன்னா அந்த அப்பாவுக்கு அந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாது. சினிமாவுக்கு அவர் தான் அப்பா. அதாவது இதை விட ஒரு துக்ககரமான செய்தி வரவே முடியாது. நேற்று கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு நல்ல நண்பர், ரொம்ப எப்போவுமே ஒரு சிரித்த முகத்துடன் நல்லபடியாக பேசிக்கிட்டு நல்லா எல்லாரையும் அரவணைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர், நல்ல நடிகர். அவரோட எனக்கு ஈரநிலம் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு. அதே இப்போ ரீசெண்டாக கூட மீட் பண்ணிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு இதை வந்து எப்படி தாங்கிக்கிறதுனே தெரியல. 48 வயசுலாம் ஒரு வயசே இல்லை. இது உண்மையிலே ரொம்ப 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 துயரமான ஒரு விஷயம். இது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ எப்படி இதை விட்டு அவங்கெல்லாம் வெளியில் வர போகிறாங்கன்னு தெரியல. நாங்கள் எல்லோரும் எப்படி இதை விட்டு மீள போகிறோன்றதும் தெரியல. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாரதிராஜா அவர்களை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நாங்கள்லாம் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்த காலத்திலேருந்து அவருக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கும் கல்யாணம் ஆகலை. நான், இளையராஜா பிரதர் பாஸ்கர், பாரதிராஜா அவங்கெல்லாம் சென்னை மாமல்லத்தில் சந்தித்து அந்த காலத்திலேருந்து இன்று வரை நல்ல முறையில் பழகி கொண்டு வந்தோம். பாரதிராஜா அவர்களுக்கு மனோஜ் ஒரே பையன், ஒரு பொண்ணு. போன வருஷம்தான் மனோஜோடு நான் ஒரு படம் ஹைட் பண்ணேன், வேலூரில் ஷூட்டிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை சந்தித்து அந்த படப்பிடிப்பில் 2 பேரும் ஹைட் பண்ணோம். அப்போ என்னை அங்கிள் தான் கூடுவார். அவர் சொன்னார், அங்கிள் எனக்கு அப்பா எல்லாமே சம்பாதிச்சு வச்சுருக்காரு, வசதிகள் இருக்குது, வருமானம் இருக்குது, ஆனால் மனோஜா நான் என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறத தான் யோசிச்சுட்ருக்கேன், நிச்சயமாக நான் சாதிப்பேன்னு சொன்னார். சாதனை சொல்லுன்ட்டு எல்லாரையும் வேதனையில் இன்றைக்கி நிலைமை ஏற்படுத்திட்டு போயிட்டார். பாரதிராஜா அவர்களை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவருடைய பிள்ளையை பறிகொடுத்து அவர் எப்படியெல்லாம் வர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்கெல்லாம் இறைவன் வாய்ப்பு கொடுக்காமல் சிறிய வயதிலேயே 48 வயசு, ஒரு சாகர வயசே இல்லை, எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைச்சவர் இன்றைக்கி நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். பாரதிராஜா அவர்களுக்கும், பாரதிராஜா அதாவது மனோஜனுடைய துணைவியார் 2 குழந்தைங்க ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொன்னார், அங்கிள் நான் என்னுடைய ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்கன்னு என்னை கவனிச்சிட்டே இருப்பாங்க,
நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவங்க தான் எனக்கு தாய்க்கு பின் தாரன்றது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னார். அப்படியெல்லாம் பல கனவுகளை கண்டு அவரால் முடிஞ்ச சாதனை செஞ்சாலே தவிர அவர் நினைச்ச சாதனையை நிறைவேற்ற முடியவில்லை. இறைவன் நம்மிடத்தில் பிடித்து விட்டார். அவரை இழந்து வாடுகின்ற தந்தையார் பாரதிராஜா அவர்களுக்கும் அவங்க தாயாருக்கும் துணைவியாருக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு மிக வருத்தத்துடன் விடைபெறுகிறேன். இயக்குநர்களாக அவரோட பையன் இப்போ இந்த மறைவு இப்படி இருக்கு, என்ன நிலைமையில இருக்காரு, எப்படி ஒரு 10 நாள் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கீங்களா, நீ சென்னை வந்தோடனே திருச்சியில் ஷூட்டிங்ல இருந்தோம், மனோஜ் கிட்ட நான் அடிக்கடி பேசிட்டேன். திருமண் படத்துல மனோஜ் கூட நடிச்சிருக்கேன். இப்பேற்பட்ட ஒரு அப்படின்ற ஒரு நாள் ரொம்ப யதார்த்தமான ஒரு எல்லாருக்கும் கேட்டா தெரியும். ரொம்ப ஒரு ஜாலியான மனிதர், நல்ல ஒரு கதை. நான் கதையை முடிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு வந்து கேரம்ல வந்துட்டு என்கிட்ட வந்து ஜாலி பண்ணிட்டு போவாரு. தேனியில சுகீஸ் படல இருக்கப்போ அவங்க வீட்டுக்கு அப்பா இருந்தார், எல்லாருமே அந்த தஞ்சாவூருக்கு அவங்க குழந்தைக்கு அம்மா அப்பாவுக்கு மொபைல் இருப்பா இறைவன் பெரிய ஆறுதலா இருக்கு. ஒரு இழப்பு மாபெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை உண்மையா பாரதிராஜா அப்பாவுக்கு இப்படி ஒரு சூழல் வரவேற்கிறார். மொபைல் எடுத்துலையா அப்பாவால் அவங்களுக்கு அங்கே இறைவன் மிகப்பெரிய ஒரு ஆறுதலா இருக்கு. வணக்கம். தம்பி மனோஜுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பாரதிராஜா சார் குடும்பத்துக்கும் திரையுறவினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்க முடியாத தூரம், ஆழ்ந்த அனுதாபம். எனக்கு புரியல சட்டுன்னு என்னன்னு என்ன சொல்றது. ஒரு 40
யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மனோஜ் என்ற இளைஞன் மறைந்திருக்கிறார். பாரதி ராஜா என்ற முதியவர் தேற்ற முடியாமல் தவிக்கிறார். ஓர் இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தேற்ற முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றன. மனோஜ் ஒரு நல்ல கலைஞன். தன் வாழ்க்கை முழுவதும் கலை கனவுகள் கண்டு கொண்டிருந்த இளைஞன். அவரது மரணம் சற்றும் எதிர்பாராதது. பாரதி ராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது. பாரதி ராஜாவின் சோகம் மிகப்பெரியது. மகனே, எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த சோகத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. மனோஜின் மரணம் கற்றுக் கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன். கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்து கொள்ள வேண்டும். கலை வாழ்விலேயே தங்களை கரைத்து கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள். கலைஞர்கள் தங்கள் உடலை கட்டமைத்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்து விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த மரணம் இருக்கிறதே, அதற்கு கண் தெரியாது. காதலுக்குத்தான் கண் தெரியாது என்பார்கள். அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும், இந்த மரணத்திற்கு கண் தெரியாது. முதுமை, மரணம், இந்த இரண்டுமே காலத்தின் கட்டளைகள். எந்த மனிதனும் தவிர்க்க முடியாத ரெண்டு கூறுகள் மரணமும் முதுமையும். மரணம் என்பது கண் தெரியாமல் வருகிறது, முதுமை என்பதாவது வயது பார்த்து வருகிறது. ஆனால் மரணம் என்பது வயது பாராமல் வருகிறது. எங்களையெல்லாம் உறக்கத்தை கெடுத்துவிட்டு போன மனோஜ், நீயாவது அமைதியில் உறங்கு. உனக்கு, உன் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல். பாரதி ராஜா சார், அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். பாரதி ராஜா சார் அவரோட மகனை தோளில் சுமந்து தான் எல்லோரும் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு கிராமமே நம்ம பாரதி ராஜா சாரை சுமந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா கிராமங்களை நம் கண் முன்னாடி கொண்டு வந்தவர் தான் பாரதி ராஜா சார். அவருடைய மகனுக்கு இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்துள்ளது மிக கொடுமையான விஷயம். அது மட்டும் இல்லை, நேற்று எனது நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நான் மனோஜ் இறந்துட்டாராம் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் டக்குன்னு உடனே என்ன பண்ணேன், என்னோடய ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணேன், மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி ரிங்கு மட்டும்தான் போய்ட்டு இருந்துச்சு, யாருமே எடுக்கலை. அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு, இந்த மாதிரி மனோஜ் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆண்டவா, இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு துயரம் இருந்துவிட்டது. எனது நண்பர் மனோஜ் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார், கூட இன்றைக்கி என்ன படம் பார்த்த, எந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார். சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்தை மறுபடியும் ரீமேக் பண்ண போகிறேன், அதில் உனக்கு ஒரு மெயினான கேரக்டரு, நான் அது கேரக்டர் யோசிக்கும் போதே உன்னை பற்றி தான் யோசித்து வச்சேன், கூல் சுரேஷுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் வேறு லெவலில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் இன்னமும் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே ஞாபகம் வந்துட்டுருக்கு. 1999 நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது தாஜ்மஹால் படம் ரிலீஸ் ஆச்சு.
திருப்பாச்சி அருவால தீட்டிக்கிட்டு வாடா வாடா, சிங்கம்பத்த புள்ளையின்னு தெரிய வைப்போம் வாடா வாடா அப்படின்னு அவருக்கு அந்த பாட்டு இன்னைக்கு 48 வயசில் பாரதி ராஜா சாருக்கு இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம். அப்புறம் இன்னைக்கு காலையில் கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் வந்து மனோஜ் அவர்களோட இறுதி சடங்கில் கலந்துட்டுருக்காரு, வரவேற்கத்தக்கது. ஆனால் சில பேர் வந்து இதை வந்து அரசியலாக்கிட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இறந்துட்டார், அவரோட சாவுக்கு விஜய் சார் போல, ஆனால் இதுக்கு மட்டும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போவும் சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் எப்போவுமே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட மனசில் குடியிருக்கிறவர் தான் விஜய் சார். அதனால் அவர் வந்து எப்போவுமே பாகுபாடு பார்க்க மாட்டார், ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டார், எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துப்பார். இப்போ ஷூட்டிங்லேயும் சினிமாவிலையும் அரசியல்லையும் இருக்கிறதுனால அவரால் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள முடியல. அதுதான், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அரசியலாக்காதீங்க. அன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளரோட நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாததுக்கு ஷூட்டிங்கிறது ஒரு காரணமாக இருந்ததாக கேள்விப்பட்டேன். என்றைக்குமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் நம்ம கூட தான் இருக்கிறாரு. தயவு செஞ்சு இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க. அதே மாதிரி மனோஜ் அவர்கள் எந்திரன் படத்தில் ரஜினி சார் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பாங்க. இன்னொரு எந்திரனாக நடித்தவர் நம்ம மனோஜ் அவர்கள் தான். அந்த ஸ்டில்லாம் எனக்கு அமுச்சு வச்சார், பார்ப்பா ரஜினி சாருக்கு நான் தான் டூப் போட்டேன் அப்படின்னு சொல்லி. இது நிறையா பேருக்கு தெரியாது இந்த விஷயம். எந்திரன் படத்தில் ரஜினி சாருக்கு எந்திரனாக நடித்தவர், அதாவது டபுள் ஆக்ஷனாக வரும்போது அதை நடித்தவர் வந்து நம்ம மனோஜ் அவர்கள் தான். இப்படி ஒரு நடிகனாக நம்ம வந்து ஒரு டைரக்டரோட பையன், பாரதி ராஜா சார் பையன் அப்படின்ற ஒரு கர்வம்லாம் எதுவும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் இறங்கி வந்து சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்தவர் தான் மனோஜ் அவர்கள். அவர்கள் இன்று இல்லை அப்படின்றது ஒரு பெரிய துயரமான சம்பவம் தான். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். மனோஜ் கூட சுமார் 40 ஆண்டு கால நட்பு. வேதம் புதிது திரைப்படத்தில் துவங்கி மனோஜோட நட்பு. நிறையா சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நபர் வெறுமை சாதிக்கணும்னு ஆசைப்படாமல் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை, எங்கள் ஆசான் பாரதி ராஜா சாருடைய மகன் அப்படிங்கிற ஒரு தகுதி மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்காம ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னை வளர்த்துக்கிட்டான். ஒரு நிறைய பயிற்சி வகுப்புகளுக்கு போய் ஒரு நல்ல இயக்குனராக, ஒரு நல்ல நடிகராக தன்னை செதுக்கிக்கிட்டே வர்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்து, ஆனால் ரொம்ப சுலபமாக சொல்லிடுவாங்க பெரிய இடத்து பசங்க வந்து செல்வாக்கால் வந்துடுவாங்கன்னு. ஆனால் அது உண்மை இல்லை. அது எவ்வளோ பெரிய அழுத்தம் பாரம்ங்கிறதும், அந்த பாரம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வீழ்த்துங்கிறதும் மனோஜ் வந்து ஒரு நல்ல முன்னுதாரணம். கெட்ட முன்னுதாரணம்னு கூட சொல்லலாம். நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட மனோஜ் அதை செய்ய முடியாமல், முழுமை செய்ய முடியாமல் போனது பெரிய வருத்தம். சாருக்கு இந்த பேரிழப்பு எப்படி தாங்கக்கூடிய சக்தி வரும்னு தெரியல. அதை இறைவன் தான் கொடுக்கணும். ரொம்ப மனசு வலியாக இருக்குது, வார்த்தைகள் வரமாட்டேங்குது. குடும்பத்துக்கு இறைவன் தான் தெம்ப கொடுக்கணும். மனோஜ் எங்களை விட்டு போனதுக்காக வருத்தப்படுறதா இல்லை அவனை விட்டு தவிக்கிற பாரதி ராஜா சாருக்கு ஆறுதல் சொல்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியல. மனோஜை வந்து எனக்கு ரொம்ப ஒரு 6 வயசு குழந்தையா எனக்கு தெரியும். அப்போ நான் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நீச்சல் பயிற்சிக்காக வருவார். அப்போ சொல்லுவாங்க பாரதிராஜாவுடைய மகன் அப்படின்னு. அவனுக்கு பல ஆசைகள் இருந்துச்சு, பல கனவுகள் இருந்துச்சு, பல கட்டாயங்களும் இருந்துச்சு. அவன் மனோஜ் எல்லாருக்கும் நல்லவனா, எல்லாருடையும் நட்பா,
அவனுடைய கஷ்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காம மகிழ்ச்சியாக இருந்த மாதிரியே காமிச்சுக்கிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிட்டு இன்றைக்கி வழக்கமாக மரபாக சொல்கிறவனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது அப்படின்றத வந்து இங்கே ஒரு பெரும் பூதமாக பாரதிராஜா சாருக்கு முன்னாடி நிற்குது. அவனுடைய ஈடு என்ன செய்ய முடியும், அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தைங்க ரொம்ப தைரியமாக இருக்கணும். இனிமேல் தான் மனோஜ் இல்லைனாலும் அந்த இடத்துல நாங்கள்லாம் சக நடிகர்கள் எல்லோருமே அவங்க கூட இருப்போம். நன்றி. எந்த இடத்துல பார்த்தாலுமே அண்ணன் உரிமையோட பாசமாக பேசக்கூடிய ஒரு பாசமான தம்பி. சமீபத்தில் அவர் கூட விருமன் படத்தில் நான் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதை முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுத்து நான், கார்த்தி, சுரேஷ் எல்லாம் போயிருந்தோம். ஸோ இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஒரு திடீர்னு ஒரு அகால மரணம், அதுவும் எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இறைவன் கொடுக்கக்கூடாது. உண்மையிலேயே ஒரு நல்ல பையன், ஒரு பெரிய இயக்குனருடைய மகன் அப்படிங்கிற ஒரு தலக்கணமோ இல்லை ஒரு செல்வ செழிப்போடு வளர்ந்த ஒரு பையங்கிற ஒரு ஆக்டிவிட்டிவோ எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரியே பாசமாக நேசித்து பழகக்கூடிய ரொம்ப யதார்த்தமான ஒரு பையன். இவ்வளோ சின்ன வயசில் அவனை இழந்துட்டு 2 பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு அவன் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னுடைய குடும்பத்தார் சார்பாக, என்னுடைய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எல்லாம் வல்ல இறைவன் அவனை ஆசீர்வதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆயிரத்தி 1970களின் மத்தியில் சினிமா அப்படின்னா கிராமத்தில் கற்பனை வளத்தோடு இருந்த இளைஞர்களுக்கு அது ஒரு கனவு தான். உங்களுடைய கனவெல்லாம் நனவாக்க முடியும்பா அப்படின்னு ஒரு மனிதன் தான் பார்த்த வேலையை விட்டுவிட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு மனிதன் இங்கே வந்து கால் ஊன்றி ஒரு ஆலமரமாக இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பதட்டம் இல்லாமல் கிராமத்திலிருந்து பயணப்படுத்தி இங்கே கொண்டு வந்து நிறைய இளைஞர்களுடைய கனவை நனவாக்கி நிறைய குடும்பங்களுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு மனிதர் பிதாமகர் பாரதிராஜா சார். இன்றைய தினம் 80 வயதை தாண்டிய நிலையில் நிம்மதி இழந்து இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுஞ்செயல். எப்படி இறைவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருது அப்படின்றது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட ஆண்டவன் மீது கோபம் வருது. அவரை பார்க்கவே முடியல. எவ்வளோ பெரிய ஒரு கலை வித்தகர். அவர் பேசவே வேண்டாம். அவரை பற்றி பல 100 வருடங்கள் பாரதிராஜான்னு பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு மாபெரும் மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்தது மட்டும்தான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். தம்பி மனோஜ் 48 வயது. முரளி சாரும் இவரும் கடல் பூக்கள் படத்தில் நடித்த பொழுது மாதிரி முரளி சார் வந்து இந்த தம்பியை பற்றி சொல்வார். அவருக்கு அவ்வளவு கனவுகள் இருக்குது, அவ்வளவு திறமைகள் இருக்குது, அதை எப்படி வெளியில் கொண்டு வருவதற்குன்னு தெரியலை அப்படின்னு மனுநீதி படத்தில் முரளி சார் சொல்லுவாங்க. முரளி சார் 45-46 வயசில், இந்த தம்பி 48 வயசில் கடல் பூக்கள் 2 இப்போ உதிர்ந்து போனது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். இந்த 48 வயசில் அந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி விடியுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரல அப்படின்னா அதை தள்ளி வச்சு விட்டு அடுத்த நகர்வுக்கு போகணுன்றதான். ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையாக பிறந்துட்டாவே இப்போ என்னப்பா பண்ணுற அடுத்து எதுவும் வேலை செய்யலையா, அப்பா பேரை நீ காப்பாற்றலையா, அந்த ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விடுது. அவர்கள் வெளியில் சராசரி மனிதனாகவும் ரூம்குள்ளே போய் யார்ட்டையும் பேச முடியலை. வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு அந்த இருப்பதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய விளைவு தான் அந்த 48 வயதில் இவர்களை பெரிய மரணத்திற்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவனாக உணர்கிறேன். தனது யாரோ ஒருத்தரும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இந்த சமுதாயத்தில் பார்ப்பவர்கள் பெரிய மனிதனுக்கு பிள்ளை அப்படின்றத ஒரு பெரிய அது கொடுமை, அது ஒரு பனிஷ்மெண்ட். அப்பாவோட இடத்த நம்ம பிடிக்கணுமே, அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே, அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த வெறியும் அந்த சூழலும் தான் அந்த தம்பியோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நினைக்கிறேன்.
எப்படியோ 48 வயதில் இறைவனடி சேர்ந்து விட்டார். தம்பியினுடைய ஆத்மா சாந்தி அடையவும், கிராமத்திலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் குடும்பம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய குடும்பமாக நிச்சயமாக எல்லாரும் பாரதி ராஜா சாருடைய அந்த துயரத்தில் பங்கெடுத்துப்பாங்க. அந்த பிதாமகர் இந்த துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்கணும். தமிழர்களுக்காக தமிழர்களுடைய வாழ்வியலை அந்த மக்களிடமே சென்று அந்த மக்களை கதாநாயகனாக மாற்றி சாமானிய தமிழனை திரையுலகிலே கதாநாயகனாக்கி நம்முடைய கதைகளை உலகளவில் எடுத்துச் செல்லக்கூடிய தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த தமிழினத்தினால் மறக்க இயலாத ஒரு கலைஞனுடைய இல்லத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த துயரம் தமிழினத்தினுடைய துயரமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களை எல்லாம் சிந்திக்க வைத்து, அழ வைத்து, சிரிக்க வைத்து, மகிழ வைத்து, அழகு பார்த்த ஐயா பாரதி ராஜா அவர்கள் தமிழினத்தினுடைய கோரிக்கைகளுக்காக, நியாயங்களுக்காக வீதியில் இறங்கிய ஒரு மாபெரும் கலைஞன். இந்த இனத்தினுடைய அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எதிர்ப்பை காட்டிய துணிச்சல் மிக்க ஒரு படைப்பாளி, எதற்கும் அஞ்சாத, அனைத்தையும் கேள்வி எழுப்புகின்ற, தமிழர்களுடைய அழகியலை காட்சிப்படுத்திய ஒரு கலைஞனுடைய இல்லத்தில் என்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனதை நொறுக்குகின்ற இந்த துயரத்திலே நாம் அனைவரும் பங்கு கொள்வோம். தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் இனத்தினுடைய கதையை, இலக்கியத்தை திரையுலகிலே காட்டிய ஒரு மாபெரும் கலைஞனுடைய இந்த நெருக்கடியான சமயத்தில் நாம் அனைவரும் அவரோடு துணை நிற்கிறோம் என்பதை இச்சமயத்திலே மே 17 இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டேனிங்க. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். மனோஜ் நான் பல வருஷமாக ஃப்ரெண்டுங்க. அவர் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன், வருஷமெல்லாம் வசந்தம். அவர் கூட ஒரு 3 months ஜேர்னி. ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு எங்கள் ரூம் தான் வருவார். அவருக்கு கொட்டாச்சி நானெல்லாம் ரொம்ப இஷ்டம். அவர் காமெடினா ரொம்ப 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 இஷ்டம். அதுலேருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 25 years ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. எப்போல்லாம் பெங்களூருக்கு வராரோ ஃபோன் பண்ணி சொல்லுவார், மம்மிக்கிட்ட சொல்லிவிடு நல்ல மட்டன் சாப்ஸு, பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி வை. அவர் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி காமெடி, சாப்பாடு, மக்கள் பார்த்தா ரொம்ப 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 பிடிக்கும் அவருக்கு. எவ்ரி டைம் he comes to பெங்களூர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பேசுகிறதுன்னு தெரில.
மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவங்க ஃபேமிலியும் எனக்கு நல்லா தெரியும், அவங்க 2 டாட்டரும், காட் பிளெஸ் தெம். நான் வாலிபருக்கு ஒரே ஒரு சொல்ல விரும்புகிறேன், தயவுசெய்து டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப். நல்ல ஹெல்மெட் போடுங்க, வண்டி ஓட்டும் போது வீலீஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் டோன்ட் பி அடிக்டட் டு ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங், இட்ஸ் வெரி டஃப். அண்ட் அவங்க அப்பாவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரதிராஜா அப்பாவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு பேசக்கூட சக்தி கிடையாது. ஒரு அப்பா வந்து பசங்க வந்து அவங்கள நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க லாஸ்ட் ஜர்னி பார்ப்பாங்க. இப்போ அப்பா வந்து பசங்களை லாஸ்ட் ஜர்னி பண்ணுறது ரொம்ப பிரேக்கிங்கான ஒரு விஷயம். ஸோ அவங்க ஆத்மாவுக்கு, மனோஜோட ஆத்மாவுக்கு சாந்தி அடையணும் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். காட் பிளெஸ் யூ அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ணா கொஞ்சம் வர அண்ணா ஆனால் அங்கே வெளியில் போக சொல்லலாம், அங்கே வேணாம் சொல்லலாம். ஒரு இடத்துல ஒன்று சார் தள்ளுங்க சார். காவல்துறை என்ன பண்ணுவாங்க, போலீசார் என்ன பண்ணுவாங்க? ப்ளீஸ் கொஞ்சம் பின்னாடி வாங்க சார், 2 அடி பின்னாடி நில்லுங்க. நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நான் போட்டோகிராஃபர் அடி திரும்பாதீங்க, அடிங்க. இல்லை பின்னாடி நின்னா ஷூட் பண்ண முடியாதான்னு கேட்குறேன் நான். வழி எப்படி போவாங்க? லட்சண்ணே
பாலவாக்கம் அங்கே நிறைய திறந்துருக்கு.
ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே நேற்று காலையில் தான் ராதிகா அவர்கள் பேசினாங்க. நான் வந்து தேனியிலேருந்து வந்தேன். மனோஜ் வந்து ஒரு ஸ்வீட் லிட்டில் பாய் தான் சொல்லணும். உடம்பு சரியில்லை நாங்கள் அப்புறம் நெப்போலியன்ட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதை நெப்போலியன் நாங்கள் வந்து ஃபோன் போட்டு பேசினார் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சடன் சும்மா அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் அதுவும் டைரக்டர் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒரு பெற்ற மகனை இழப்பது என்பது நாம் இருக்கும்போதே நம் மகன்களையோ மகள்களையோ இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே தான் அந்த ஃபீலிங். பட் அவங்க மீளா துயரத்தில் அப்போலேருந்து ஆழ்ந்துட்டாங்க. அதே மாதிரி எனக்கு டைரக்டர் வந்து எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அவரை கேட்க முடியாது. காரணம், ஒரு மகனை இழந்து தவிக்கின்ற ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த இயக்குநராக இருக்கிறவருக்கு இந்த ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா, மனோஜுடைய ஆன்மா சாந்தியுடைய எல்லாமுடைய இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு அதிர்ச்சியான நாளாக இருக்குது. மனசு தாங்கிக்க முடியாத ஒரு செய்தியாக எங்கள் டைரக்டர் பாரதிராஜா சாரோட மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் மறைந்து விட்டார். திரையுலகை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் எங்கள் டைரக்டர் பாரதிராஜா அவர்கள். அவரோட மகனை இழந்து இருக்கிற நிலை வந்து எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பெத்த பிள்ளைக்கு கொண்டு வைக்கிற நிலைமை எங்கள் அப்பாவுக்கு வரக்கூடாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம கொண்டு வைக்கிறோம். ஆண்டும் அந்த ஒரு துயரத்தை ஒரு கருணையின்றி எங்கள் டைரக்டர் கொடுத்துட்டாப்புல. பாரதிராஜா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் காணாத வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிருக்காரு. நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள். உலக அளவில் தமிழ் திரையுலகில் இயக்குனராக புகழ்பெற்றவர். எல்லா வகையிலும் அவருக்கு வாழ்க்கை நிறைவேறிச்சு. அவருக்கு ஒரே ஒரு குறை தான். அந்த குறை வந்து தன்னோட மகன் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் வெற்றி அடைய முடியல. அப்புறம் இயக்குனராக அறிமுகமானார், இயக்குனராகவும் வெற்றி அடைய முடியல. அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் வந்து தேட்டர் பார்த்தோம். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதும் இந்த குறையத்தை சொன்னார். அவன் தான் பெருசாக வரல அதான் எனக்கு குறை அப்படி நேற்று காலோடு அத்தனை பேசினார். நேற்று ஈவினிங் பார்த்தா இந்த செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது வந்து எப்படின்னா எப்படி தான் அவங்களுக்கு ஆர்டர் சொல்கிறது தெரியல. இந்த வயசில் அவர் இது எப்படி தாங்கிக்க போகிறாரு, அந்த தைரியத்தை ஆண்டவன் கொடுக்கணும். அதே மாதிரி மனோஜோட அம்மா பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க பையன் மேலே பாசம் வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மையாக அவங்க அம்மாவும் பெரிய இழப்பில் இருக்காங்க. இந்த இழப்பை தாங்கிக்கிற தைரியத்தை ஆண்டவன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மனைவி, ஒரு குழந்தை எல்லாருமே இன்றைக்கி இப்போ பெரிய அதிர்ச்சியையும் பெரிய இழப்பையும் ஒரு சீராக திருத்தி இருக்காங்க. எல்லாவிலையும் ஆண்டவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனோஜ் இவங்க ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். மனோஜ் எங்களை விட்டு போனதுக்காக வருத்தப்படுறதா இல்லை, அவனை விட்டு தவிக்கிற பாரதிராஜா சாருக்கு ஆறுதல் சொல்றதா எனக்கு ஒன்றும் தெரியல. மனோஜை வந்து எனக்கு ரொம்ப ஒரு 6 வயசு குழந்தையா எனக்கு தெரியும். அப்போ நான் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நீச்சல் பயிற்சிக்காக வருவார். அப்போ சொல்லுவாங்க பாரதிராஜாவுடைய மகன் அப்படின்னு. அவனுக்கு பல ஆசைகள் இருந்துச்சு, பல கனவுகள் இருந்துச்சு, பல கட்டாயங்களும் இருந்துச்சு. அவன் மனோஜ் எல்லாருக்கும் நல்லவனா, எல்லாரோடையும் நட்பா, அவனுடைய கஷ்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காம மகிழ்ச்சியாக இருந்த மாதிரியே காமிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு வழக்கமாக மரபாக சொல்கிறவனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது அப்படின்றது வந்து இங்கே ஒரு பெரும் பூதமாக பாரதிராஜா சாருக்கு முன்னால் நிற்குது. அவனுடைய ஈடு என்ன செய்ய முடியும்? அவருடைய
அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குழந்தைகள், அந்த குழந்தைங்க ரொம்ப தைரியமாக இருக்கும். இனிமேல் தான் மனோஜ் இல்லைனாலும் அந்த இடத்துல நாங்கள்லாம் சக நடிகர்கள் எல்லாருமே அவங்க கூட இருப்போம். நன்றி. எந்த இடத்துல பார்த்தாலுமே அண்ணன் உரிமையோட பாசமாக பேசக்கூடிய ஒரு பாசமான தம்பி. சமீபத்தில் அவர் கூட விருமன் படத்தில் நான் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதை முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுத்து நான், கார்த்தி, சுரேஷ் எல்லாம் போயிருந்தோம். ஸோ இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஒரு திடீர்னு ஒரு அகால மரணம், அதுவும் எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் இறைவன் கொடுக்கக்கூடாது. உண்மையிலேயே ஒரு நல்ல பையன், ஒரு பெரிய இயக்குனருடைய மகன் அப்படிங்கிற ஒரு தலக்கணமோ இல்லை ஒரு செல்வ செழிப்போடு வளர்ந்த ஒரு பையங்கிற ஒரு ஆட்டிடியூவோ எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரியே பாசமாக நேசித்து பழகக்கூடிய ரொம்ப யதார்த்தமான ஒரு பையன். இவ்வளோ சின்ன வயசில் அவனை இழந்துட்டு 2 பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு அவன் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எல்லாம் வல்ல இறைவன் அவனை ஆசீர்வதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.
வழி விடுங்கடா. நீ பாஸ் ஆகும். வழி விடுங்கடா. சைடுல போயிடுங்கடா. சைடுல போயிடுங்க. சைடுல போங்கடா. சென்டரா போனா வழி வேணாமா? யாரும் உள்ள போக மாட்டாங்க. பார்த்தாச்சு, பார்த்துட்டு தானே நம்ம எல்லாம் பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். அம்மா வராங்களா? அம்மா அவங்களே கூட்டு போயிடலாம். ஸ்னேகன் சார், அம்மா வராங்க. அம்மா அவங்கள கூட்டு போனோம். இரு நம்ம அங்க உட்காந்து சார் கொஞ்சம் வழி விடுங்க வரட்டு.